ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். சுச்சி லீக்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க பேசியிருக்க வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக பேசியிருக்காங்க. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் சுசித்ரா என்னடா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 பேரை வந்துட்டு சும்மா கழுவி ஊற்றிருக்காங்க. ஒன்று பைல்வான் ரங்கநாதன், இன்னொன்று தனுஷ், இன்னொன்று அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டு. பைல்வான் ரங்கநாதன் மேட்ருக்கு ஃபஸ்ட்டு வரலாமா? அவங்கள என்னென்ன பேசியிருக்காங்கன்ட்டு. பைல்வான் ரங்கநாதன் கேடுகட் போய் இறக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காங்க. நான் சுத்த தமிழில் பேசுகிறேன், ஆனால் அவங்க பேசுன வந்துட்டு ஒரு நார்மலான தமிழாக. அப்போ நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதாவது பைல்வான் ரங்கநாதனை நிர்வாணப்படுத்தி பல பேர் குடை சூழ்ந்து அவரை நடுத்தெருவில் அம்மனமாக அடித்து துரத்தி அவரை அணுவாக சாகடிக்க வேண்டும் என்று சுசித்ரா அவர்கள் பேசியிருந்தார்கள் அந்த இன்டர்வியூவில். ரெண்டாவது, அதாவது அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் பைல்வான் ரங்கநாதன் எவ்வளவோ பரவாயில்லை, என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் இன்னும் கொடூரமாக வந்துட்டு சாலையில் இறந்து கிடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய ஆசை மிக விரைவில் நடைபெறும். அவனுக்கெல்லாம் உச்சக்கட்ட தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. மறுபடியும் சொல்கிறேன், நான் சுத்த தமிழில் பேசுகிறேன். அவங்க லோக்கலான சென்னை தமிழில் பேசியிருந்தாங்க. அப்போ அதுக்குள்ளே நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கோங்க. மூணாவது, அதாவது தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா விவகாரத்தில் ஐஸ்வர்யா ஒரு தவறான அம்மா, மேலும் அவள் குடும்பம் நடத்துவதற்கு தகுதியற்றவள். தனுஷ்க்கு அந்த விஷயத்தில் நான் உறுதுணையாக இருப்பேன். ஆனால் என்னுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ் ஒரு கேடு கெட்டவர். அவனை பார்த்தால் நான் பல்லை உடைப்பேன், கண்டபடி அடிப்பேன், அவனை துரத்தி அடிப்பேன், அவனும் மிகவும் கேவலமானவன் தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசியிருக்காங்க. இந்த இன்டர்வியூவில் இந்த 3 பேரை பற்றி சும்மா கதற பேசியிருக்காங்க. சில விஷயங்களை சொல்லவே முடியாது. காரணம் என்னென்னா, கன்ஃபார்மாக வந்துட்டு கூகுளே வந்துட்டு ப்ரைவேசியில் தூக்கி விட்டுருவாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப கொடூரமாக வந்துட்டு திட்டியிருக்காங்க. தனுஷ், அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டு, அப்புறமா பைல்வான் ரங்கநாதன், இவங்க எல்லாரையுமே போட்டு சும்மா புழிஞ்சிருக்காங்க. எதுக்காக இப்போ திடீர்னு வந்துட்டு இப்படி பேசியிருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் கூட பரவாயில்ல, அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டே வந்துட்டு கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 11 வருஷம் அவங்க கூட வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அவரை வந்துட்டு கேன்னு சொல்லிட்டாங்க. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? சுச்சி லீக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் இவங்க 3 பேர் ஒன்றா சேர்ந்து தான் வந்துட்டு செஞ்சுருக்காங்களாம். அதனால தான் சுச்சி லீக்ஸில் பாதிக்கப்பட்ட யாருமே வந்துட்டு கம்ப்ளைண்ட் இப்போ வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அணுகுண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அதாவது தனுஷ், இவங்களோட எக்ஸ் உண்டு, அதுக்கப்புறமா யார் இன்னும் சொன்ன பைல்வான் ரங்கநாதனா, இல்லை அவங்க கிடையாது, இன்னும் 2-3 பேர் தமிழ் சினிமாவை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அந்த சுச்சி லீக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ யார் எப்போ யாரோட ஐடி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இவங்களோட ஐடி கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு சுச்சி லீக்ஸே ஆரம்பமாச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இன்னொரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க நம்ம சுசித்ரா. இதெல்லாம் கேட்டு அப்படியே கை காலெல்லாம் நடுங்குது. ஏற்கனவே தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா விவகாரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ தனுஷ் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வரும்போது திடீர்னு இவங்க தனுஷ் மேலே தப்பே கிடையாது, அவங்க தான் ஒரு நல்ல அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே தனுஷ்க்கு தனியாக அஃபேர் இருக்கான், அந்த ஐஸ்வர்யாவுக்கு தனியாக அஃபேர் இருக்கான், இப்படின்லாம் வேற வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே குடும்பம் நடத்துறதுக்கு லாக்கி கிடையாது அப்படியும் பேசியிருக்காங்க. இப்படி நிறைய புகார்களை வந்துட்டு அள்ளி தெளிச்சு இருக்காங்க. கன்ஃபார்மாக வந்துட்டு தனுஷ் அவங்க எக்ஸ்பிரஸ்மெண்ட் யாராவது ஒருத்தர் இவங்க மேலே கேஸ் போடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதை விட ஒருத்தர் டேமேஜ் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இருக்கவே முடியாது. ஏன் சுசித்ரா இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அவங்களோட மென்டல் ஹெல்த் தான் காரணமாக அவங்க ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி. அப்படி இல்லைனா உண்மையிலே இவங்க சொல்கிறது தான் உண்மையா அப்படின்ற மாதிரி யோசிக்கவும் வைக்குதுங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கிளியராக பேசுகிறாங்க, ரொம்ப நார்மலாக தான் பேசுகிறாங்க. ஆனால் பைல்வான அவங்க திட்டின விஷயங்கள்லாம் கொஞ்சம் அத்துமீறினதாக தான் இருந்துச்சு. அந்த இன்டர்வியூ வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் நார்மலாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாகவே கிடைச்சிடும் உங்களுக்கு. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.